ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தினை அரிசியை வச்சு ஒரு டேஸ்டியான புளிப்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, தினை அரிசியை நான் நல்லா களைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் தினை அரிசி எடுத்து களைஞ்சி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த ஒரு டம்ளர் தினை அரிசிக்கு ஒரு எலுமிச்சம்பழம், சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் புளி ஊற வச்சு இது நல்லா அலம்பிட்டு அதை வடிகட்டி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ இந்த ஒரு டம்ளர் தினை அரிசிக்கு 3 டம்ளர்லேருந்து 3.25 டம்ளர் வரைக்கும் புளி ஜலம் இருக்கணும். இப்போ வாங்கோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம இப்போ ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கரில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், காஞ்சின்ட்டுருக்கு. இதுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்கக்கூடாது, நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நாம் முதல்ல கடுகு தாளிச்சிடலாம். பாருங்க, கடுகு வெடிச்சுட்டுருக்கு. சின்னதாக கட்டி பெருங்காயம், 2 வெந்தயம். நான் 1 கப்பு பச்சை நிலக்கடலை சேர்க்குறேன். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதை பாருங்கள், அடுப்பை சிம்மிலே வச்சுட்டுருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக வறுபட்டு எடுத்து இப்போ ஒரு 3 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். இதையும் இதோட சேர்க்குறேன். ஆரம்பத்தில் வரமிளகாய் போட்டேன்னா அது தீம்பி போயிடும், மற்ற இதெல்லாம் வறுபடாது. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பெல்லாம். கருவேப்பிலை சேர்த்துடலாம். இந்த பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா வறுபட்டு எடுத்து நாம் இந்த புளிஜலத்தை சேர்த்துடலாம். மூணேகா டம்ளர் புளிஜலம் சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் தினை அரிசிக்கு 3.25 டம்ளர் புளிஜலம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இந்த பாருங்கள், ஏற்கனவே 3 வரமிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லையா, கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள். கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற தினை அரிசியை வடிகட்டிட்டு இதோடு சேர்த்து குக்கரில் ஒரு 4 விசில் விட வேண்டியதான். கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். இந்த பாருங்கள், புளி தண்ணி நல்லா கொதிச்சுட்டுருக்கு. தினையை தண்ணியெல்லாம் இருத்துட்டு வடிகட்டி வச்சுருக்கோம். இதை இந்த புளி தண்ணியோடு சேர்த்துட்டு குக்கரை மூடிடலாம். இந்த பாருங்க, நம்ம ஊற வச்சுருந்த தினை எல்லாத்தையும் தண்ணியை வடிகட்டிட்டு இதோடு சேர்த்தாச்சு. இப்போ குக்கரை போட்டு மூடி வச்சுட்டு ஸ்டீம் வந்தோன்னே ஒரு 4 விசில் விட்டு எடுத்தோம்னா புளிப்பொங்கல் ரெடி ஆகிடும். இப்போ இதை மூடிடலாம். இந்த பாருங்கள், ஸ்டீம் வந்துட்டுருக்கு. நம்ம வெயிட் வச்சுடலாம். இந்த பாருங்கள், 4 விசில் வந்துடுத்து. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் நல்லா அடங்கிடுத்து. இப்போ எடுத்துடலாம். திறந்து பார்க்கலாம். வாவ், யம்மியான தினை புளிப்பொங்கல் ரெடி ஆகிடுது. இந்த பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. இதை தெரியுது பற்றியலா, கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு தினை பொங்கல். இந்த பாருங்க, நம்மளுடைய டேஸ்டியான தினை புளிப்பொங்கல் ரெடி ஆகிடுது. ஆல்மோஸ்ட் புளிஞ்சான் டேஸ்ட்டே தான் இருக்கும். அது பொலன்னு இருக்கும், இது கொஞ்சம் குழசலாக பொங்கலாக பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். இதுக்கு தொட்ட காம்பினேஷன் என்னென்னா வடா, அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி இருந்தால் தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். நான் ஜவ்வரிசி வடாமும் நீட்டை வடாமும் ஆற்றுலேயே போட்டிருந்தேன், அதை வறுத்து வச்சுருக்கேன். I hope you all like this video. Thank you.